டிஆர்பி கெமிஸ்ட்ரி குரூப் தியரியில் போரிக் ஆசிடினுடைய பாயிண்ட் குரூப் என்ன, என்னென்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த போரிக் ஆசிடினுடைய பாயிண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா C3H பாயிண்ட் குரூப். அப்போ இந்த C3H பாயிண்ட் குரூப்பில் என்னென்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக ஐடென்டிட்டி இ வந்துட்டு எல்லா மாலிக்யூல்ஸ்க்கும் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த C3 தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இல்லையா. C3 வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், ஒரு பக்கம் C3 இருக்குது, இன்னொரு பக்கம் அதில் வந்துட்டு S3 இருக்குது. அதாவது 2 இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் இருக்கும். அதாவது ஒன்று வந்து S3, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா S35. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த C32 ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா சிக்மா ஹெச் ஒன்று இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இதில் வந்துட்டு டோட்டலாக 6 இருக்கும். சரி, சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு இ, ஒரு சிக்மா ஹெச், ஒரு C3, அதுக்கப்புறமா ஒரு C2 ஒன்று, அதுக்கப்புறமா S3 ஒன்று, S35 ஒன்று, டோட்டலாக 6 சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த போரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்மா ஹெச் அந்த எல்லா மாலிக்யூல்ஸ் வழியாக பாஸ் ஆகுது பாருங்கள். அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஹரிசண்டல் பிளேன் சொல்லுவோம். அது வந்துட்டு சிக்மா ஹெச். அதுக்கப்புறமா இதில் வேறு இந்த சிக்மா வியோ சிக்மா டியோ ஸோ வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, அப்போ இதில் வந்துட்டு இந்த 6 சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா H = 6.